ஓகே. இப்போ ஓகே. இப்போ okay. ஓகே. ஓகே. சாரி ஃபார் த டிலே. என்னோட பவர் கட் ஆயிட்டு, அதால வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டு. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஓகே, நாம லாஸ்ட் கிளாஸ் நேத்து வந்து என்ன லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் அதுல வந்து இன்டர்னல் யூஸுக்கு யூஸ் பண்றேன். என்ன இப்ப லிக்யூட் டோசேஜ் ஃபார்மை எப்படி டிவைட் பண்ணினோம்னு சொன்னா, எப்படி ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஃபேஸஸை வச்சு டிவைட் பண்ணோம். மோனோஃபேசிக், அடுத்தது பைஃபேசிக் என்று ரெண்டா மெயினா வந்து டிவைட் பண்ணினோம். அதுல வந்து மோனோஃபேசிக்கை வந்து எப்படி டிவைட் பண்ணினோம்? இன்டர்னல் யூஸ் அண்டும் எக்ஸ்டர்னல் யூஸ் அண்டும் டிவைட் பண்ணினோம். ஏன்னா இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இன்டர்னலா யூஸ் பண்ணிக்கொள்ற லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் என்னென்னு சொல்லி, அதுல வந்து ஒன்று வந்து சிரப் வரும், அடுத்தது எலிக்சிஸ், அடுத்தது லிங்டர்ஸ், டிங்சர் அண்ட் ஓரல் ட்ராப்ஸ். ஸோ வந்து நாம நேத்து வந்து சிரப் அண்ட் எலிக்டர்ஸ் பத்தி பார்த்தோம். அதுல என்னென்ன, அதுல கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன, என்ன விஷயம், எப்படி எப்படி ப்ரிப்பேர் பண்ற அந்த ப்ரொசீஜர் எல்லாம் நேத்து கிளாஸ்ல வந்து பார்த்தோம். என்ன இப்ப நேத்து சிரப் வந்து எப்படி பண்ற, சிரப்னு சொன்னா சுகர் அல்லது சுகரோட என்ன சப்ஸ்டிடியூட்ஸ், அது வந்து நாம என்ன செய்வோம், வாட்டர்ல ஹெல்ப் பண்ணிட்டு செரிமானம் உள்ள ஹீட் பண்ணி அதை எடுத்துக்கொள்றோம். சரி, அதான் வந்து ஒரு சிரப். அப்ப சிரப் வந்து என்னென்ன, ஒன்று மெடிக்கேட்டடா யூஸ் பண்ணலாம் அல்லது நன் மெடிக்கேட்டடா யூஸ் பண்ணிக்கொள்ளும். சரியே, ஓகே. வாய்ஸ் கிளியர் இல்லாட்டி கொஞ்சம் செல்லுங்க. ஃபுல்லாவே கவரேஜ் இஷ்யூ தானே. இப்போ ஓகேயா? ஓகே மிஸ். ஓகே, வாய்ஸ் கிளியர் இல்லாட்டி சொல்லுங்க. அப்ப என்ன, சிரப் வந்து ஒன்று மெடிக்கேட்டடா இருக்கும் அல்லது நன் மெடிக்கேட்டட். ஓகே, அப்ப மெடிக்கேட்டட் சொன்னா அதுல வந்து நாம் என்ன செய்வோம், ஏபிஐ எட் பண்ணி கொள்வோம், அதான் மெடிக்கேட்டட். என்ன நன் மெடிக்கேட்டட்னா அதுல எந்த ஒரு ஏபிஐயோ எந்த ஒரு ட்ரக்கோ வந்து நாம எட் பண்ணி கொள்ள மாட்டோம். அதை வந்து ஒரு வெஹிக்கிள் மாதிரி யூஸ் பண்ணுவோம், ஒரு எடிட்டிவ்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவோம். சரியே, அப்ப அது வந்து என்ன நன் மெடிக்கேட்டட் ஃபார்ம்ல யூஸ் பண்ற சிரப். அப்ப ரெண்டு ஃபார்ம்லயும் நாம என்ன செய்யலும், சிரப்பை வந்து யூஸ் பண்ணி கொள்ளையிலும், ஒன்று மெடிக்கேட்டடா அல்லது நன் மெடிக்கேட்டடா யூஸ் பண்ணி கொள்ளையிலும். அடுத்தது வந்து சிரப் வந்து அதான் சொல்லாங்க பாருங்க, சிரப் யூஸ்ட் as a vehicle for medicinal uses. என்ன பாருங்க இதுல சொல்லிருக்கி, என்ன மெடிசினல் யூஸ் வந்து இப்ப சிரப் வந்து வெஹிக்கிளாவும் யூஸ் பண்ணலாம், என்ன மெடிக்கேட்டட் இப்ப வெஹிக்கிளா யூஸ் பண்றதுக்கு பேர் வந்து நன் மெடிக்கேட்டட். வெஹிக்கிள் இல்லாம ட்ரக் வந்து எட் பண்ணி யூஸ் பண்றது மெடிக்கேட்டட். இந்த விஷயம் எல்லாம் நேற்றைய கிளாஸ்ல நாம என்ன செஞ்சோம், பிரீஃபா பார்த்தோம். என்ன அடுத்தது ஆன்டி மைக்ரோபியல் பிரிசர்வேட்டிவா வந்து சிரப் யூஸ் பண்ணி கொள்றேன். என்ன இப்ப ஒரு நேற்று சொன்னேன், தேனில வந்து என்ன செய்வாங்க, ஃபுட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. ஏனென்றா அது ஒரு என்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸை க்ரோத் ஆகாம விடாம இருக்கும். என்ன அதுல செறிவு கூடங்கிறதால, அதுல குளுக்கோஸ், அது சுகர் அளவு அதுல கூடங்கிறதால என்ன செய்யும், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து அதுல வளராம இருக்கும். அதால என்ன செஞ்சு கொள்ளும், ஒரு ஆன்டி மைக்ரோபியல் பிரிசர்வேட்டிவா என்ன செய்யலும், சிரப்பை வந்து நாம யூஸ் பண்ணி கொள்ளும். அப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்தோம். என்ன இப்ப சல்பியூட்டமல் சிரப் என்று சொல்லக்கொள்ள இதுல ஸ்ட்ரென்த் எல்லாம் என்னன்னு சொல்லி நேற்றைய கிளாஸ்ல இதெல்லாம் நாம கொஞ்சம் பிரீஃபாவே பார்த்த விஷயம். ஓகே, இந்த அடுத்தது வந்து எலிக்சிஸ் பார்த்தோம். என்ன எலிக்சிஸ்ங்கிறது என்ன சிரப் மாதிரி தான், ஆனா எலிக்சிஸ்ங்கிறது எப்படி இருக்கும், கொஞ்சம் விஸ்கோசிட்டி குறைஞ்ச தன்மையில இருக்கும். என்ன விஸ்கோசிட்டின்னு சொன்னா, இப்ப சிரப்புக்கும் எலிக்சிஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் கேட்டா, சிரப் வந்து நல்ல ஒரு விஸ்கோசிட்டி, நல்ல ஒரு தடித்த தன்மையா இருக்கும். என்ன இப்ப ஒரு இப்ப சிரப்லயும் வந்து என்ன சுகர் இருக்க போகுது, எலிக்சிஸ்லயும் சுகர் இருக்க போகுது. ஏன்னா ரெண்டுலயும் சுகர் இருக்கும், வாட்டரும் இருக்கும். ஆனா எலிக்சிஸ்ல எக்ஸ்ட்ராவா என்ன இருக்குமெண்டா ஆல்கஹால் இருக்கும். சரியா, இப்ப நேத்து நான் சொன்னேன், இதை ஹைலைட் பண்ணி காட்டினேன், ஹைட்ரோ ஆல்கஹோலிக். அப்ப எலிக்சிஸ்ல மேல் அதிகமா என்ன இருக்க போகுதுன்னு சொன்னா ஆல்கஹால் இருக்க போகுது, ஆனா சிரப்ல வந்து ஆல்கஹால் இல்ல. அதான் ரெண்டுக்கும் மெயினான ஒரு டிஃபரன்ஸ். சரியே, அடுத்தது என்ன, ரெண்டுலயுமே
வாட்டர் இருக்கும், ரெண்டுலயுமே சுகரும் இருக்க போகுது. ஆனா இன்னொரு டிஃபரன்ஸ் என்னன்னா, சிரப் வந்து நல்ல கான்சென்ட்ரேட்டடான ஒரு பாகுத்தன்மையா, அதுல விஸ்கோசிட்டி தடிப்பு தன்மை கூடிய இருக்கும். இப்ப தேனையும் ஒரு சீனி கரைசலையும் எடுத்தா எப்படி இருக்கும்? தேன் நல்ல கட்டித்தன்மை, ஒரு விஸ்கோசிட்டி கூடின மாதிரி இருக்கும். என்ன அப்படி சிரப் வந்து நல்ல ஒரு கான்சென்ட்ரேட்டடா விஸ்கோசிட்டி கூடின மாதிரி இருக்கும். ஆனா எலிக்சிஸ் வந்து கொஞ்சம் தண்ணித்தன்மை மாதிரி இருக்கும் சிரப்போட ஒப்பிடக்கொள்ள. சரியா? அப்ப ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? அதுல விஸ்கோசிட்டி வந்து குறைவு. ஏன் குறைவுன்னா, இப்ப சிரப்ல இருக்கிற சுகர் அளவு வந்து எலிக்சிஸ்ல என்ன கொஞ்சம் குறைவா இருக்கும். அதான் என்ன சொல்லி பாருங்க, லெஸ் ஸ்வீட். சரியா? அப்ப compared to syrups, elixirs are usually less sweet and less viscose. என்ன அப்ப சிரப்போட ஒப்பிடக்க எலிக்சிஸ் வந்து ஒரு குறைந்த அளவிலான ஸ்வீட் தன்மை கொண்டிருக்கும். அதோட என்ன குறைந்த அளவிலான விஸ்கோஸ் தன்மை, அதுல தடிப்பு தன்மையும் குறைவு அளவிலான இருக்கும். ஆனா எல்லாம் அந்த சிரப்லயும் ஸ்வீட் சுகர் இருக்கும், எலிக்சிஸ்லயும் சுகர் இருக்கும். ஆனா சிரப்போட ஒப்பிடக்கொள்ள எலிக்சிஸ்ல இருக்கிற அளவு வந்து குறைவு, அதால விஸ்கோசிட்டி குறைவு. அதோட என்ன டிஃபரன்ஸ், இதுல ஆல்கஹாலும் மேலதிகமா இருக்க போகுது. சரி, அடுத்தது நேத்து நான் சொன்னேன், இப்ப வந்து சிரப்ல வந்து ஒரு வாட்டர் மட்டும் தான் கொண்டிருக்கிறதால வாட்டர்ல கரைகிற ஒரு ஏபிஐ, ஒரு ட்ரக்கத்தான் கொண்டிருக்கும் சிரப். ஆனா எலிக்சிஸ்ல வந்து என்ன, இப்ப ஆல்கஹாலும் இருக்கிறதால ஆல்கஹால்ல கரையிற ஒரு மெடிசினை என்ன செஞ்சிருக்கேலும் எலிக்சிஸ் வந்து கொண்டிருக்கேலும். அந்த விஷயம் தான் இதுல சொல்லிருக்கு பாருங்க. பிகாஸ் ஆஃப் தேர் ஹைட்ரோ ஆல்கஹாலிக் கேரக்டர், எலிக்சிஸ் ஆர் என்ன பெட்டர் ஏபிள் தேன் ஆர் சிரப்ஸ். என்ன எலிக்சிஸ் வந்து சிரப்பை விட என்ன இப்ப ரெண்டு ட்ரக்கையும் வாட்டர் சொலியபிள் அண்ட் ஆல்கஹால் சொலியபிள், என்ன வாட்டர்ல நீர்ல கரையக்கூடிய மருந்தையும் அடுத்தது ஆல்கஹால்ல கரையக்கூடிய அந்த ட்ரக்கையும் வந்து என்ன செஞ்சு கொள்ளேலும் எலிக்சிஸ் வந்து ரெண்டும் சேம் டைம்ல வந்து வச்சு கொள்ளேலும். அந்த விஷயம் தான் இதுல சொல்லிருக்கு. அப்ப எலிக்சிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்ன, ஒன்று வந்து சிரப் மாதிரி தான் இதுவும், ஆனா சிரப்போட எலிக்சிஸ் வந்து விஸ்கோசிட்டி குறைவு, அடுத்தது லெஸ் ஸ்வீட் தன்மையும் குறைவு, அடுத்தது ஆல்கஹால் வந்து என்ன மேலதிகமா இருக்க போகுது, அடுத்தது வாட்டர் சொலியபிள் அண்ட் ஆல்கஹால் சொலியபிள் காம்போனன்ட்ஸ். சரியா? இவ்வளவு விஷயம் வந்து நீங்க சிரப்போட எலிக்சிஸை கம்பேர் பண்ணி பார்க்குற விஷயமா இருக்கும். சரியே? ஓகே, இப்போ இந்த விஷயம் எல்லாம் நேற்று பார்த்த விஷயம், இப்போ உங்களுக்கு இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த இதுக்கு போவோம். அடுத்தது வந்து லிங்க்டு. சரியே? இந்த கிளாஸ்ல நான் ஸ்டார்ட் இருந்தது லிங்க் டெஸ்ட். ஓகே, இப்போ நீங்க லிங்க் டெஸ்டும் என்ன, ஒரு இன்டர்னல் நாம உள்ளுக்கு எடுத்துக்கொள்ற ஒரு லிக்விட் டோசேஜ் ஃபார்ம். சரியே? லிங்க் டெஸ்ட் ஆர் கோர்ஸ் மோனோஃபேசிக் லிக்விட் ஓரல் ப்ரிப்பரேஷன். என்ன லிங்க் டெஸ்டும் வந்து ஒரு விஸ்கோசிட்டியான மோனோஃபேசிக் லிக்விட் ஓரல் ப்ரிப்பரேஷன்ஸ். சரி, என்னத்துக்கு இது பொதுவா வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு சொன்னா, காஃபுக்கு ரிலீஃப் பண்றதுக்கு. இப்ப காஃப் வருந்தானே, இருமல் வார டைம்ல வந்து என்ன நம்மளுக்கு தார ஒரு லிக்விட் டோசேஜ் ஃபார்ம் வந்து பொதுவா வந்து லிங்க் டெஸ்ட்ங்கிற ஃபார்ம்ல தான் இருக்கும் லிக்விட்ல. சரியா? அப்ப பொதுவா வந்து லிங்க் டெஸ்ட் என்னத்துக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா, இது முக்கியமான ஒரு பாயிண்ட், எம்சிக்யூல அடிக்கடி கேட்டு வர ஒரு பாயிண்ட். என்ன லிங்க் டெஸ்ட் யூஸ்வலி பிரிஸ்கிரைப் ஃபார் ரிலீஃப் ஆஃப் காஃப். என்ன காஃபை வந்து ரிலீஃப் பண்றதுக்காகத்தான் இது வந்து யூஸ் பண்ணும். அப்ப இந்த லிங்க் டெஸ்ட் இந்த மருந்துல வந்து காஃப் ரிலீஃப் பண்றதுக்குரிய மெடிக்கமெண்ட்ஸ் ஏபிஐ வந்து இருக்கு. சரியா? அப்ப இதை எப்படி எடுத்துக்கொள்வோம் சொன்னா, ஷுட் பி டேக்கன் இன் ஸ்மால் டோசஸ். சரியா? இப்ப நாம மத்த சிரப் மாதிரியோ எலிக்சிஸ் மாதிரியோ கொஞ்சம் பெரிய அளவுல எடுத்துக்கொள்ள மாட்டோம். இது வந்து ஒரு சின்ன சின்ன டோசஸ்ல தான் எடுத்துக்கொள்வோம். சரியா? ஸ்மால் டோசஸ்ல ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட அளவுல தான் சின்ன அளவுல எடுத்துக்கொள்வோம். அடுத்தது வந்து நம்ம வாய்க்குள்ள எடுத்துட்டு மெதுவா வந்து விழுங்கணும். சரியே? அப்பதான் அந்த மருந்து வந்து சரியா நம்மட கெஸ்ட் ஜிஐடி ட்ரெக்குக்குள்ள வந்து போய் அதுல சரியான ஒரு இஃபெக்டை வந்து ஏற்படுத்தும். அப்ப இதுவும் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட். சரியா? சிப் அண்ட் ஸ்வெல்லோ ஸ்லோலி, மெதுவா என்ன செய்யணும், நாம அதை வந்து வாய்க்குள்ள எடுத்துட்டு மெதுவா விழுங்க பார்க்கணும். சரி, ஃபாஸ்டா மத்த மருந்து மாதிரி ஃபாஸ்டா நாம என்ன செய்யப்படா விழுங்கப்படா, கொஞ்சம் டைம் எடுத்து மெதுவா விழுங்கணும். அடுத்தது ஷுட் பி டேக்கன் வித்தவுட் டைலூட்டிங் வித் வாட்டர். இதுவும் வந்து
ஆகவும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு சொன்ன இப்ப லிங்க் டெஸ்ட பொறுத்த வரைக்கும் இப்ப இது முடிய நான் உங்களுக்கு லிங்க் டெஸ்ட்ல எம்சிக்யூ ஒன்று போடுவேன் சரியா அப்ப அந்த எம்சிக்யூல என்ன கேட்டு வரைக்கும் சொன்ன இப்ப லிங்க் டெஸ்ட்ல என்ன எம்சிக்யூ இப்போ ஒவ்வொரு டோசேஜ் ஃபார்ம்லயும் என்னென்ன முக்கியமான விஷயங்களை நாம ஞாபகம் வச்சு கொள்ளணும் என்கிற விஷயம் நாம ஒரு எம்சிக்கு ஒரு பாஸ் பேப்பர் செய்யக்கொள்ளதான் நமக்கு விளங்கும் எம்சிக்கு வந்திருக்கேன்னு பார்த்தா அதுல முக்கியமா சில விஷயங்கள் கேட்பாங்க சரியா அதுல ஒரு விஷயம் தான் என்ன இந்த விஷயங்கள் என்ன சிப்ட் அண்ட் ஸ்வெல்லோட் ஸ்லோலி என்ன மெதுவா விழுங்கணும் அடுத்தது இந்த லிங்க் டெஸ்ட்ங்கிறது காஃப் ரிலீஃப் பண்றதுக்காக யூஸ் பண்றது அடுத்தது என்ன இது வந்து நம்மட தண்ணியோட டயலூட் பண்ணாம நாம எடுத்துக்கொள்ளணும் சரியா அப்ப சில மருந்துகள் வந்து டயலூட் பண்ணி எடுத்துக்கொள்ளும் அப்படியான மருந்துகள் நாம பார்ப்போம் இப்ப மவுத் வாஷ் எல்லாம் என்ன செய்வோம்டா மவுத் வாஷ் காகல்ஸ் அந்த இதெல்லாம் வந்து டயலூட் பண்ணி எடுத்துக்குவோம் தண்ணியோட கலந்து எடுத்துக்குவோம் ஆனா இந்த லிங்க் டெஸ்ட் இந்த மருந்து வந்து இந்த டோசேஜ் ஃபார்ம் வந்து தண்ணியோட கலக்காம டயலூட் பண்ணாம தான் என்ன செய்யணும் டிரெக்டா அந்த மருந்தே எடுத்துக்கொள்ளணும் சரியே அப்ப இந்த பாயிண்ட்டும் வந்து ஆக முக்கியமான ஒரு பாயிண்ட் லிங்க் டெஸ்ட பொறுத்த வரைக்கும் ஷுட் பி டேக்கன் வித்தவுட் டயலூட்டிங் வித் வாட்டர் என்ன வாட்டர் தண்ணியோட வந்து டயலூட் பண்ணாம அதோட கலக்காம என்ன செய்யணும் எடுத்துக்கொள்ள பார்க்கணும் அடுத்தது பாருங்க usually contain large amounts of sucrose and some amount of glycerin is a sweetening agent அப்ப லிங்க் டெஸ்ட்ல வந்து கூடிய அளவுல லார்ஜ் அமௌண்ட்ல வந்து சுக்ரோஸ் இருக்க போகுது சரி இப்ப சிரப் மாதிரி இங்கேயும் வந்து சுக்ரோஸ் வந்து கூடிய அளவுல இருக்கும் அதோட சேர்த்து சம் அமௌண்ட் என்ன சில கொஞ்சம் அமௌண்ட்ல வந்து கிளிசரின் வந்து எட் பண்ணிருப்பாங்க ஏன் எட் பண்றாங்கண்டா கிளிசரின் ஒரு ஸ்வீட்னிங் ஏஜெண்டா வந்து இங்க எக்ட் ஆகுது அதால கிளிசரினை வந்து ஒரு ஸ்வீட்னிங் ஏஜெண்டா இங்க வந்து யூஸ் பண்ணி கொள்றாங்க அடுத்தது பாருங்க they contain medicaments which have demulcent sedative and expectorant சரியே அப்ப இது வந்து லிங்க் டெஸ்ட் வந்து மெயினா எதுக்கு யூஸ் பண்றேன்டா காஃப் ரிலீஃபுக்கு யூஸ் பண்றேன் என்ன இருமல்ல நம்ம வந்து ரிலீஃப் பண்றதுக்காக யூஸ் பண்றேன் அப்ப அந்த லிங்க் டெஸ்ட்ல என்னென்ன மெடிக்கமெண்ட்ஸ் இருக்குமெண்டா அந்த மெடிக்கமெண்ட்ஸுக்கு என்னென்ன பண்புகள் இருக்குமென்னு சொன்னா ஒன்று டிமால்சென்ட் அடுத்தது செடேட்டிவ் அடுத்தது எக்ஸ்பெக்டோரன்ட் இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு புதுசா இருக்கும் சரியே நான் அடுத்த ஸ்லைட்ல போட்டிருக்கேன் இப்ப டிமால்சென்டா என்ன அடுத்தது செடேட்டிவ்ண்டா என்ன எக்ஸ்பெக்டோரன்டா என்னங்கிற விஷயம் அடுத்த ஸ்லைட்ல போட்டிருக்கேன் ஒரு உங்களுக்கு ஒரு நாலேஜுக்காக நான் போட்டது ஆனா எல்லாம் நீங்க வந்து எல்லாம் மெமரைஸ் பண்ணணும் இல்ல இப்ப இந்த லிங்க் டெஸ்ட் என்கிற இந்த மருந்துல வந்து இந்த மெடிக்கமெண்ட்ஸ் இப்ப இது காஃப் ரிலீஃப் பண்றதுக்கு தானே யூஸ் பண்ற அப்ப அந்த காஃப் ரிலீஃப் பண்ற அந்த லிங்க் டெஸ்ட்ல வந்து டிமால்சென்ட் என்ன டிமால்சென்ட் ஏற்படுத்தக்கூடிய மெடிக்கமெண்ட்ஸ் இருக்கு செடேட்டிவை ஏற்படுத்தக்கூடிய மெடிக்கமெண்ட்ஸ் இருக்கும் எக்ஸ்பெக்டரண்ட் ஏற்படுத்தக்கூடிய மெடிக்கமெண்ட்ஸ் இருக்கும் அப்ப இப்ப உங்களுக்கு நீங்க அடுத்த ஸ்லைட்ல பார்த்தா டிமால்சென்டா என்னங்கிற விஷயம் வழங்கும் சரியே இப்ப என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா லிங்க் டெஸ்ட் வந்து டயமோர்பின் லிங்க் டெஸ்ட் கொடைன் லிங்க் டெஸ்ட் இதெல்லாம் லிங்க் டெஸ்டுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் அப்ப உங்களுக்கு இப்ப லிங்க் டெஸ்ட்னா என்னங்கிற ஒரு என்ன ஒரு இது கொண்டு விளங்கிருக்கும் என்ன லிங்க் டெஸ்ட்ங்க கொள்ள உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணுமெண்டா முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க இது வந்து காஃப் ரிலீஃபுக்காக யூஸ் பண்றது அடுத்தது வந்து என்ன should be taken in small doses அடுத்த விஷயம் sipped and swallowed slowly அடுத்தது should be taken without diluting with water அடுத்தது என்ன கிளிசரின் வந்து சம் அமௌண்ட்ஸ்ல வந்து ஸ்வீட்னிங் ஏஜெண்டா சேர்த்து கொள்வாங்க இவ்வளவு விஷயம் வந்து என்ன லிங்க் டெஸ்ட பொறுத்த வரைக்கும் முக்கியமா ஒரு ஞாபகம் வச்சு கொள்ள வேண்டிய பாயிண்ட்ஸ் அப்ப நீங்க எம்சிக்கு செய்யக்கொள்ளையும் இந்த பாயிண்ட்ஸ் வந்து என்ன செய்யும் உங்களுக்கு கேட்டு வரும் அப்ப இதெல்லாம் கட்டாயம் லிங்க் டெஸ்ட பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ணி வைக்கணும் அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ் ஓகே ஓகே அடுத்தது வந்து டிமால்சென்ட் என்றா என்னங்கிற விஷயம் இதுல போட்டிக்கேன்னு பாருங்க டிமால்சென்ட் என்ன soothing of the electric தொகுதியில வந்து ஒரு ஸ்மூத்தான சூத்திங்கான இல்லாத ஒரு ப்ரொடெக்டிவ் ஒரு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய நம்மட ஜிஐ டிடெக் அதுல மேற்பரப்பு என்ன உணவு கால்வாய் தொகுதி மேற்பரப்புல என்ன செய்யும் இது ஒரு சூத்திங் அல்லது ஒரு ப்ரொடெக்டிவ் என்ன ஒரு
இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தும். அந்த ஒரு தன்மையை கொண்டதுதான் டிமால்சன் மெடிக்கமெண்ட்ஸ் என்று சொல்றேன். அடுத்தது எக்ஸ்பெக்டோரன்ட்ஸ் என்ன? அது வந்து ஒரு ட்ரக். அது வந்து என்னத்தை கியூர் பண்ணுமெண்டா, காஃபை வந்து கியூர் பண்ணும். எப்படி கியூர் பண்ணுமெண்டா, கண்ட்ரோலிங் bronchial secretion. நம்மட bronchiolens என்ன? நம்மட சுவாச பாதை, bronchial பாதை என்ன? bronchialங்கிறது என்ன? சுவாச பாதையில இருக்கிற bronchioles ன்னு சொல்லுவோம். என்ன? சுவாச குழாய்கள், சரியா? bronchials. அப்ப அந்த சுவாச குழாயில சில செக்ரீஷன்ஸ், மியூக்கஸ் எல்லாம் என்ன செய்யும்? இப்ப நம்மளுக்கு தடுமல், காய்ச்சல் அப்படி வார டைம்ல நிறைய சுரப்பிகள் சுரக்கும். நாம நிறைய டைம் வந்து என்ன, இருமல் மூலமா அந்த மியூக்கஸ் எல்லாம் நாம வெளியில என்ன செய்வோம், வெளியில வந்து எக்ஸ்பெல் பண்ணுவோம். அப்ப அந்த டைம்ல அந்த செக்ரீஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்றேன், சரியே? அந்த செக்ரீஷன்ஸ் சுரக்கிறத கண்ட்ரோல் பண்றதின் மூலமா வந்து நம்மட காஃபை வந்து கியூர் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக் தான் எக்ஸ்பெக்டோரண்ட் என்று சொல்ல. அப்ப இந்த டிமால்சன், எக்ஸ்பெக்டோரண்ட், அடுத்த செடேட்டிவ்ஸ்னா கொஞ்சம் தூக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மருந்து. அப்ப இப்படிப்பட்ட இந்த தன்மைகளை கொண்ட இந்த மருந்துகள் என்ன செய்யும், லிங்க் டெஸ்ட்ல உள்ளடக்கின வண்ணம் இருக்கும், சரியே? அப்ப லிங்க் டெஸ்ட் கொள்ள இந்த விஷயம் எல்லாம் இதெல்லாம் நீங்க பாடமாக்கணும் இல்ல. இந்த டேர்ம் புதுசா இருக்குமென்றதுக்காக இந்த டேர்முக்குரிய சரி, என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்ப என்ன இன்டர்னல் யூஸ்ல வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தோம், சிரப் பார்த்தோம், அடுத்தது என்ன எலிக்சிஸ் பார்த்தோம், அடுத்தது லிங்க் டெஸ்ட் பார்த்தோம், அடுத்தது டிங்சர்ஸ். என்ன, இப்ப ஒரு பிளான்ட் இருக்குதானே, இப்ப நாம ட்ரக் வந்து எங்க இருந்து எடுப்போம் சொன்னா, மெயினா ட்ரக் வந்து இப்ப ட்ரக்ல எல்லாம் எப்படி எங்க இருந்து வருது, அதுல மெயின் ஒரு சோர்ஸ் என்ன என்று யோசிச்சேன்னு சொன்னா, எங்க இருந்து வரும் என்று யோசிக்கல். இப்ப உங்களோட நாலேஜ் பார்ப்போம், எங்க இருந்து வரும் இந்த ட்ரக் எல்லாம் மெயினா சொல்லுங்க பார்ப்போம். அனிமல்ல இருந்து, பிளான்ட்ல இருந்து, மைக்ரோ ஆர்கன்ஸ் அதுல. யோசிக்கல இதுக்கு முதல்ல இந்த ட்ரக்ஸ் எல்லாம் எங்க. ஓகே, மெயினா வந்து அந்த சோர்சஸ் எப்படி இருக்குமெண்டா, நீங்க சொன்ன மாதிரி அனிமல், அடுத்தது மினரல்ஸ், ஏன்னா அடுத்தது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதுல இருந்து எடுப்பாங்க, அடுத்தது பிளான்ட்ஸ்ல இருந்து எடுப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த ட்ரக்ஸ் வந்து எங்க இருந்து எடுக்கிறேன்னு சொன்னா பிளான்ட்ஸ் தான் இருக்கும். அதுல மெயின் சோர்ஸ், அடிப்படை சோர்ஸ் வந்து பிளான்டா இருக்கும், சரியா? அப்ப அந்த பிளான்ட் இருந்து எப்படி பிரிச்சு எடுக்கிறது? இப்ப பிளான்ட்டை பண்டைய காலத்துல என்ன செஞ்சாங்கண்டா, பிளான்ட்டை வந்து அந்த ஆயுர்வேதிக் மெடிசன் சொல்லுவோம் தானே, அந்த காலத்துல வந்து பிளான்ட்டை என்ன செய்வாங்க, டிரெக்டாவே போய் அதுல இருந்து சாறு எடுத்து அந்த சாரை கொஞ்சம் டைலூட் பண்ணி அதுல இருந்து ஏதாவது ஒயில் எடுப்பாங்க, இல்லாட்டி அதே சாரை வந்து டிரெக்டா வந்து எடுத்துக்கொள்வாங்க. அப்படி ஒரு முறை வந்து இருந்துச்சு. அது வந்து என்ன, இந்த நம்மட இங்கிலீஷ் மெடிசின்ஸ்ல இருந்தும் முற்றிலும் வேறுபட்ட ஒரு முறை. இந்த ஆரம்பத்தில இருந்து இந்த மெடிசின்ஸ் வந்த முறையை பார்த்தோம்டா, இப்ப நீங்க பார்மகோக்னசி சப்ஜெக்ட் படிக்கக்குள்ள இந்த விஷயம் எல்லாம் இன்னும் டீப்பா படிப்பீங்க, பிரீஃபா, சரியே? இந்த பார்மகோக்னசிங்கிறது என்ன, மெடிசின்ஸ்ட சோர்சஸை பத்தி படிக்கிறது. அப்ப அந்த டைம்ல வந்து இன்னும் அந்த விஷயங்களை பிரீஃபா படிப்பீங்க. இந்த இப்ப சல்பியூட்டமல் டேப்லெட்ண்டா அது எந்த ஒரு சோர்ஸ்ல எடுக்கிற, இந்த பிளான்ட்ல இருந்து எடுக்கிற விஷயம் எல்லாம் அங்க படிப்பீங்க. அந்த பிளான்ட் சயின்டிபிக் நேம் என்ன, அப்படிப்பட்ட விஷயங்களை அங்க படிப்பீங்க. பார்மகோக்னசி என்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் உங்களுக்கு. இப்ப பார்மசியூட்டிக்ஸ்ங்கிறது தான் இந்த சப்ஜெக்ட், சரியே? அப்ப ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி என்ன செஞ்சாங்க, பிளான்ட்ல இருந்து அந்த ட்ரக், இப்ப பிளான்ட் எடுத்து பிளான்ட்ல இருந்து என்ன ஒவ்வொரு பகுதிகள் என்ன பார்ட்ஸ் எடுத்துக்கொள்வாங்க. ரூட்ஸ் எடுப்பாங்க, வேர்கள் எடுப்பாங்க, இல்லாட்டி அதுல இலைகள் எடுப்பாங்க, தண்டுகள் எடுப்பாங்க. அப்படி அந்த பார்ட்ஸ் எடுத்துக்கொண்டு அதை என்ன செய்வாங்க, அதுல இருந்து அந்த மருந்துகளை தயாரிச்சு கொள்வாங்க. அப்படி ஒரு விஷயம் பண்டைய காலத்துல இருந்துச்சு. ஆனா அதே மெத்தட் தான் ஆனா இங்க கொஞ்சம் நம்முடைய இப்ப இங்கிலீஷ் மெடிசின்ஸ்ல கொஞ்சம் என்ன டிஃப்ரெண்ட் ஆகி வந்திருக்கு. அதே விஷயம்தான். இப்ப பிளான்ட்ல இருந்து மெயினா அந்த சோர்ஸ்ல இருந்து அந்த ட்ரக்கை வந்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு அதை வந்து ஒரு ட்ரை ஃபார்ம்ல மாத்துறது, இல்லாட்டி என்ன ஒரு லிக்விட் ஃபார்ம்ல மாத்துறது, அது கூட வந்து எடிட்டிவ்ஸை சேர்த்து கொள்வது, ஒரு டெப்லெட் ஃபார்முக்கு மாத்துறது, அப்படி அந்த டெக்னிக்ஸை மட்டும்தான் இங்க வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்காங்க, விளங்கிட்டா? அப்ப என்ன, இப்ப டிங்சர்ஸ்ங்கிறது என்ன விஷயம்டா, இப்ப நான் சொன்ன மாதிரி அடிப்படை சோர்ஸ் ஒரு பிளான்ட்ல இருந்து என்ன செய்யற ஒரு ட்ரக், ஒரு அதுல இருக்கிற ஒரு ஏபிஐ ஒரு ட்ரக்கை வந்து எப்படி பிரிச்செடுக்கிற விஷயம் தான் இந்த டிங்சர், சரியே? பிரிச்செடுக்கிற அந்த ஃபோம் பாருங்க, இதுல
are alcoholic solutions of non-volatile substances which are generally extracted from plant materials. என்ன இப்ப டிங்சர்ஸ் வந்து ஒரு ஆல்கஹால் சொல்யூஷன். எப்படி ஆல்கஹாலிக் சொல்யூஷன்ஸ் வந்தா இப்போ ஒரு பிளான்ட் எடுத்தோம்னா பிளான்ட் எக்ஸாம்பிளுக்கு செல்லுன்னு பாருங்க. ஒரு லீஃப் எடுத்துக்கொள்ள போறோம். பிளான்ட்ல இருந்து ஒரு லீஃப் எடுக்கும். அந்த லீஃபை வந்து நாம என்ன செய்யறோம்டா ஒரு ஆல்கஹாலுக்குள்ள செய்யறோம், ஊற வைக்கும். சரியா? ஊற வச்சோம்னா அதுக்குள்ள ஆல்கஹால் மட்டும் இல்ல, அதுல வாட்டரும் நாம என்ன செய்வோம் பண்ணிக்கொள்வோம். சரி, அப்ப ஒரு கரைசல்ல அந்த பிளான்ட் என்ன செய்ய போதும் ஊற போதும். அதுக்கு பிறகு என்ன செய்யும், அதுல இருந்து அந்த ட்ரக் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன அந்த பிளான்ட் இலையில இருந்து என்ன செய்யும் அந்த கரைசலுக்கு போகும். சரியா? அப்ப அந்த கரைசல் நாம என்ன செய்யறோம் பிறகு பிரிச்சு எடுத்து கொள்றோம். அப்படி ஒரு 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 ட்ரக் தான் என்ன டிங்சர்ஸ் என்று சொல்றோம். சரியா? அப்ப டிங்சர்ஸ் ஆர் ஆல்கஹாலிக் சொல்யூஷன்ஸ். சரி, இதுல சொல்லி பாருங்க, ஆல்கஹாலிக் சொல்யூஷன்ஸ் ஆஃப் நான் volatile substances. அப்ப இதுல இந்த மெத்தட் மூலமா என்ன ட்ரக் நாம எடுத்துக்கொள்ளலுமெண்டா நான் volatile என்ன ஆவியாக முடியாதது, volatile என்ற ஆவியாக கூடியது. நான் volatileங்கிறது ஆவியாக முடியாத சப்ஸ்டன்ஸை வந்து என்ன செய்வோம் இந்த மெத்தட்ல எடுத்துக்கொள்வோம். which are generally extracted from plant materials. என்ன பொதுவா வந்து இது பிளான்ட் மெட்டீரியல்ஸ் இருந்து என்ன அந்த நான் volatile ஆவியாக முடியாத சப்ஸ்டன்ஸை வந்து எடுத்துக்கொள்ற ஒரு முறை, எடுத்துக்கொள்ற அந்த ட்ரக்குக்கு பேர் தான் டிங்சர்ஸ் என்று சொல்லுவோம். சரிதானே? அதான் டிங்சர்ஸுக்குரிய ஒரு டெஃபினிஷன். அடுத்தது பாருங்க, tinctures of potent drugs represent the activity 10% weight over volume. சரியா? அப்ப tincturesங்கிறது எப்படி இப்ப இப்ப tincturesல அந்த இந்த 10% weight over volumeங்கிற இந்த விஷயம் என்னன்னு அதுல ஸ்ட்ரென்த். இப்ப நேத்து நான் உங்களுக்கு சொன்னேன், இப்ப சல்பியூட்டமோல் என்ன சல்பியூட்டமோல் சிரப் பிபி 5 milligram over 2 milliliter என்று சொன்னா என்ன அர்த்தம் அதுல? இப்ப நேத்து நான் இந்த விஷயம் சொன்னேன். இப்ப ஸ்ட்ரென்த்ங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு நேத்து சொன்னேன், 5 milligram over 2 milliliter. அப்ப இதுல மீனிங் என்ன? இந்த ஸ்ட்ரென்த் என்கிற விஷயம் என்ன சொல்லுங்க பாப்போம். நேத்து சொன்ன விஷயம் தானே, ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, செட்ல அனுப்பியிருக்கீங்க. ஓகே, 2 milliliterல ஓகே உங்க ஆன்சர் சரி. என்னண்டா என்ன மில்லிகிராம் என்ன ட்ரக் இருக்கும் அந்த விஷயம் தானே, அதான் வந்து ஸ்ட்ரென்த் என்று சொல்றது. அப்ப இந்த ஸ்ட்ரென்த் பாருங்க, டிங்சர்ஸ் ஸ்ட்ரென்த் எப்படி சொல்லிருக்கி, அது வந்து 10% weight over volume. சரியா? இது எப்படின்னு சொன்னா 100%க்கு சொல்லுவாங்க. இப்ப பெர்சன்டேஜ் எதுக்கு சொல்ற, 100க்கு சொல்ற. அப்ப வெயிட் இந்த விஷயம் எல்லாம் நீங்க கால்குலேஷன்ஸ் படிக்கக்குள்ள இன்னும் டீப்பா பிரீஃபா படிப்பீங்க. இப்ப உங்களுக்கு ஒரு இதுக்காக நான் சொல்லணும், ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக தான் இந்த விஷயம் எல்லாம் இப்ப இங்க சொல்லன். சரியா? இப்ப 10%ங்கிற விஷயம் என்னன்னு சொன்னா என்ன பெர்சன்டேஜ் வந்து 100க்கு பாக்குறேன். அப்ப 100 milliliter என்ன இப்ப லிக்விட் ஃபார்ம் எடுத்தோம்டா, டிங்சர்ஸ் எடுத்தோம்டா அதுல 10 கிராம் வந்து என்ன பிளான்ட்டோ இல்லாட்டி அதுல பிளான்ட் மெட்டீரியல் இருக்கிற ஏபிஐயோ இருக்க போகுது. சரியா? அந்த விஷயம் தான் இதுல இருக்கு. அப்ப இந்த டிங்சர்ஸ்ட ஸ்ட்ரென்த், அதுல பொட்டன்சி என்ன, அதுல வேல்யூ எப்படி இருக்குமென்னு சொன்னா ஒரு 100 milliliter டிங்சர்ஸ் எடுத்துக்கொண்டோம்டா அதுல 10 கிராம் வந்து என்ன அதுல ட்ரக் இருக்கும், அதுல ஏபிஐ இருக்கும். சரியா? அதான் நீங்க சொல்லிக்கிற விஷயம். அடுத்தது பாருங்க, tinctures are prepared by percolation and maceration in a mixture of alcohol and water. இப்ப நான் சொன்னேன் தானே, ஆல்கஹால் அதோட சேர்த்து வாட்டர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணின ஒரு கரைசல்ல அந்த பிளான்ட் எடுத்து என்ன செய்வாங்க, ஊற வச்சு அதுக்கு பிறகுதான் அதை பிரிச்சு கொள்வாங்க, அந்த சொல்யூஷன் எடுத்துக்கொள்வாங்க. அந்த எடுத்துக்கொள்ற அந்த மெத்தடுக்கு பேர் வந்து ஒன்று பெர்கொலேஷன், அடுத்தது மெசரேஷன். இதெல்லாம் வந்து நீங்க இப்ப யூனிட் ப்ராசஸ்ங்கிற ஒரு சாப்டர் உண்டு, நீங்க இதுக்கு பிறகு படிப்பீங்க. சரியா? பார்மசியூட்டிக்ஸ்ல அதுல வந்து இந்த மெத்தட் எல்லாம் இன்னும் பிரீஃபா பார்ப்பீங்க. ஃபில்ட்ரேஷன், டிஸ்டிலேஷன், பெர்கொலேஷன், மெசரேஷன் இதெல்லாம் வந்து அங்க இன்னும் பிரீஃபா பார்ப்பீங்க. இங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பிரீஃபா தேவையில்லை. சரியா? இப்ப இந்த மெத்தட்ல எடுக்கிறங்கிற விஷயத்த இங்க தெரிஞ்சு கொண்டா போதும். என்ன விஷயம் நான் சொன்ன மாதிரி இங்க நிறைய எல்லாம் யோசிக்க தேவையில்ல.
இந்த பிளான்ட் மெட்டீரியல்ல இருந்து எடுத்து வாட்டரும் ஆல்கஹாலும் சேர்ந்த ஒரு கரைசல் என்ன செய்வாங்க, அந்த பிளான்ட் மெட்டீரியலை ஊற வச்சுட்டு அதுல இருந்து அந்த சொல்யூஷனை பிரிச்சு கொள்வாங்க. அதான் என்ன டிங்சர்ஸ். அப்ப அந்த டிங்சர்ஸ்ட பொட்டன்சி அதுல வெளிவு எப்படி இருக்க போகும்டா, ஒரு 100 மில்லிலிட்டர் டிங்சர் எடுத்த மனுஷன்னா அதுல 10 கிராம் வந்து ஒரு ட்ரக்கோ அல்லது ஏபிஐயோ இருக்க போகுது. அந்த விஷயம் தான் நீங்க. சரி, அடுத்தது என்ன, ஆக்டிவ் கான்ஸ்டிடியூவன்ஸ் ஆஃப் த ஹெர்ப் டிசால்வ்ட். என்ன இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த மெத்தட்ல அந்த பிளான்ட் மெட்டீரியல்ஸ்ல இருக்கிற அந்த ஆக்டிவ் என்ன ஏபிஐ வந்து என்ன செய்யும், டிசால்வ் ஆகும். அந்த மெத்தடால தான் என்ன செய்யறாங்க, டிங்சர்ஸை தயாரிச்சு கொள்றாங்க. அதவே மேட் பை சோக்கிங் பிளான்ட் மெட்டீரியல் இன் ஆல்கஹால் ஃபார் 72 hours. இப்ப இன்னொரு மெத்தட் என்னன்னு சொன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த பிளான்ட் மெட்டீரியல்ல ஆல்கஹால்ல மட்டும் வந்து என்ன செய்வாங்க, ஒரு 72 hours 72 மணித்தியாலத்துக்கு ஊற வைப்பாங்க ஆல்கஹால்ல மட்டும். இது ஒரு மெத்தட். சரியா, நான் சொன்னது ஃபர்ஸ்ட்டுக்கு ஆல்கஹாலும் வாட்டர்லையும் ஊற வச்சு எடுக்கிறது ஒரு மெத்தட். அடுத்தது ஆல்கஹால்ல மட்டும் வந்து சோக் பண்ணி என்ன ஊற வச்சு என்ன பிரிச்சு கொள்றது இன்னொரு மெத்தட். அப்ப என்ன, இப்ப உங்களுக்கு டிங்சர்ஸ் சொன்னா என்ன மைண்டுக்கு வரணும், டிங்சர்ஸ்ண்டா பிளான்ட் மெட்டீரியல்ஸ்ல இருந்து என்ன டிரெக்டா வந்து என்ன செய்யறாங்க, அந்த ட்ரக்கை ஒரு ஆல்கஹால் கரைந்த கரைசல்ல வந்து அதுல ட்ரக்கை வந்து பிரிச்செடுத்து ஒரு சொல்யூஷனை தயாரிக்கிறதா டிங்சர்ஸ். சரி, இந்த விஷயம் டிங்சர்ஸ்ல முக்கியமா நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். கிளியர் தானே இந்த விஷயம் டிங்சர்ஸ்? அடுத்தது போகும். இப்ப நேத்தே கிளாஸ், அதுக்கு முந்தின கிளாஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பிரீஃபாவே நிறைய விஷயங்கள் சொன்னேன். ஏண்டா இந்த விஷயம் எல்லாம் இப்ப இந்த விஷயம் படிக்கணும்னு சொன்னா அந்த ஏற்கனவே படிச்ச அந்த விஷயங்கள் கொஞ்சம் பிரீஃபா இருந்தது தான் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா தெரிஞ்சு கொள்ள மாதிரி இருக்கும். என்ன, அடுத்தது பார்ப்போம் ஓரல் ட்ராப்ஸ். சரியா, இதுல பாருங்க ஓரல் ட்ராப்ஸ் சொன்னா என்ன, இப்ப இந்த பிக்சர்ஸ்லயே போட்டிக்கிற மாதிரி ஓரல் ட்ராப்ஸ் வந்து நான் ஓரலா எடுத்துக்கொள்ளும். அது எந்த இதுல எடுப்போம்டா ட்ராப்ஸ். என்ன ட்ராப்ஸ் எதுல எடுப்போம், ட்ராப்பர்ல எடுப்போம். சரியே, இந்த பிக்சர்ஸ்ல போட்டிருப்பாருங்க ட்ராப்பர். அப்ப இந்த ஓரல் ட்ராப் இந்த ஒரு லிக்விட் ஸ்டேஜ் ஃபார்ம் வந்து என்னத்தோட கொண்டிருக்கும் சொன்னா இதே மாதிரி ட்ராப்பரோட கொண்டிருக்கும். சரியா, இதுல ட்ராப்பர் இருக்கும். அப்ப என்ன செய்வோம், அந்த ட்ராப்பர் மூலமா அந்த லிக்விட் ஃபார்ம் அந்த மருந்தை வந்து என்ன செய்வோம், எக்ஸ்கியூஸ் பண்ணி எடுத்துட்டு மோஸ்ட் வந்து சில்ட்ரன்ஸுக்கு தான் இதை வந்து யூஸ் பண்ணுவோம். என்ன மோஸ்டா எடல்ட்ஸ், அடுத்தது ஏஜ் பீப்புள் எல்லாம் ட்ராப்பர் யூஸ் பண்ண மாட்டோம். என்ன எல்லாம் மெஷர் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு என்ன எபிலிட்டி இருக்கிறவங்க. ஏன் ட்ராப்ஸால சில்ட்ரன்ஸுக்கு கொடுக்குறோம்னா, சில்ட்ரன்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிற மருந்துகளை ட்ராப்பரால கொடுக்கறது அவங்களுக்கு ஒரு என்ன அவங்களோட ஒரு எக்ஸப்டிவிட்டிய கூட்டுற மாதிரி இருக்கும். என்ன குயிக்கா அவங்க எடுத்துக்கொள்ற மாதிரி இருக்கும். அப்ப இந்த ஓரல் ட்ராப்ஸ்ங்கிற ஒரு ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குமெண்டா, ஓரல் ட்ராப்ஸ் ஆர் லிக்விட் ப்ரிப்பரேஷன்ஸ் ஃபார் oral use that are intended to be administered in small volumes with the aid of the suitable measuring device. அந்த suitable measuring deviceங்கிறது தான் இங்க dropper. ஒரு 2 minutes wait for 1 minute.
ஓகே, பேசுறது கேக்குதா? ஹலோ, கேக்குது மிஸ். ஓகே. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். இன்னைக்கு ஃபுல்லாவே கொஞ்சம் கொலப்ஸா இருக்கேன்டா. பவர் கட் ஆயிட்டு அதோட எங்க ஏரியாவுல மழையும் வேற பெய்யுது. சாரி ஃபார் டிலே. ஓகே, என்னன்னு பார்த்தோம்டா, இப்ப ட்ரொப்பரால வந்து என்ன செய்வோம்டா, இந்த லிக்யூட வந்து நாம ஒரு சில்ட்ரன்ஸுக்கு என்ன செய்வோம், அட்மினிஸ்டர் பண்ணுவோம். அப்படி ஒரு ஃபார்ம் தான் என்ன ஓரல் ட்ராப்ஸ்ங்கிற ஒரு லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம். சரியே, நாம இன்டர்னலா எடுத்துக்கொள்றது. அது வந்து எப்படி ஒரு சொல்யூஷன்ஸ் ஃபார்ம்ல இருக்கும். அடுத்தது சஸ்பென்ஷனாகவும் இருக்கலாம், இமல்ஷனாகவும் இருக்கலாம். சரியே, அப்ப இந்த ஓரல் ட்ராப்ஸ்ங்கிறது என்ன, இப்ப நீங்க இந்த பிக்சர்ஸ பார்த்தாலே ஒரு ட்ரொப்பரை யூஸ் பண்ணி என்ன செய்யறோம், ஒரு சில்ட்ரன்ஸுக்கு வந்து இல்லாட்டி நம்ம குறிப்பிட்ட ஒரு பேஸ்ட் வந்து என்ன செய்வோம், அந்த லிக்யூட வந்து இன்சர்ட் பண்ணுவோம். அதான் என்ன ஓரல் ட்ராப்ஸ். சோட்டா செல்ல போனா இதான் இதுல இருக்கிற விஷயம். சரியே, இதுல நிறைய டீப்பா பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்லையே. நம்ம அடுத்த இதுக்கு போவோம். சரியே, ஓகே. இப்ப சொல்லுங்க பாப்போம். இன்டர்னலா யூஸ் பண்ற லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம் பார்த்தோம். என்ன மோனோபேசிக்ல வர இன்டர்னலா யூஸ் பண்ற என்ன லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம்ஸ் என்னென்ன படிச்சோம் சொல்லுங்க பாப்போம். நேத்தே கிளாஸ்ல இருந்து இன்றைய கிளாஸ் வரைக்கும் என்னென்ன படிச்சோம், ஒவ்வொருண்டா சொல்லுங்க பாப்போம். படிச்ச விஷயம் என்னென்ன இருக்கேன்னு பாப்போம். ஓகே, சிரப் படிச்சோம், எலிக்சிஸ், வெரி குட். அடுத்தது Hinges. லிங்க் டெஸ்ட், வெரி குட். வேற Elixirs. ஓகே Hinges. ஓகே, டிங்சர்ஸ். ஓகே, அடுத்தது ஓகே, ஓரல் ட்ராப்ஸ், வெரி குட். இப்ப 5 விஷயம் படிச்சிருக்கோம். என்ன இன்டர்னல், நாம என்ன இன்டர்னல்ங்கிறது நம்மட ஓரல் ரூட்டால நாம எடுத்துக்கொள்ற லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம்ஸ். இவ்வளவு விஷயம் நாம இன்டர்னல் எடுத்துக்கொள்ற மோனோபேசிக் லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம்ஸ். இவ்வளவு விஷயம் படிச்சிட்டோம். சரியே, இதுல எதுவும் டவுட்ஸ் இல்ல தானே? இது வரைக்கும் படிச்ச இன்டர்னல்ல சிரப்ஸ்ல, அடுத்தது எலிக்சிஸ், லிங்க்டர்ஸ், அடுத்தது என்ன ஓரல் ட்ராப்ஸ், அடுத்தது டீச்சர்ஸ். இவ்வளவும் நாம இன்டர்னலா எடுத்துக்கொள்றது. இப்ப பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா எக்ஸ்டர்னலா யூஸ் பண்றது. என்ன, நாம வந்து எக்ஸ்டர்னல் இன்டர்னல்ங்கிறது இதுல இருந்து முற்றிலும் வித்தியாசமானதான் எக்ஸ்டர்னல். என்ன, வெளியில இருந்து எடுத்துக்கொள்வோம். இப்ப இன்டர்னல்ங்கிறது வாய் வழியா நாம உள்ளுக்கு எடுத்துக்கொள்றது. எக்ஸ்டர்னல்ங்கிறது நாம வெளியால அப்ளை பண்ணி அது என்ன செய்யும், நம்ம எதுக்கு யூஸ் பண்றோமோ அந்த ஒரு ஓகனை போய் சென்றடையும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நாம இப்ப வெளியில வந்து ஒரு பாம் பூசி கொள்றோம். சரியே, அது என்ன செய்யும், ஸ்கின்ல பூசுற அந்த பாம் வந்து எப்சோர்ப் ஆகி ஸ்கின் மூலமா அந்த தோல் மூலமா என்ன செய்யும், எப்சோர்ப் ஆகி அது போய் என்ன செய்யும், குறிப்பிட்ட இடத்துல போய் அதுல ஒரு தெரப்பியூட்டிக் எஃபெக்டை ஏற்படுத்தும். அந்த ஒரு வழி. இப்ப எக்ஸாம்பிளுக்கு தான் இதை சொன்னேன். அப்ப நாம எக்ஸ்டர்னல் என்று சொல்ற விஷயம் இதான். என்ன, வெளியில இருந்து ஒரு மருந்தை நாம எடுத்துக்கொள்றதால வாய் வழி மூலம் இல்லாம வெளியில இருந்து எடுத்துக்கொள்வதன் மூலமாக என்ன, நாம குறிப்பிட்ட ஒரு தெரப்பியூட்டிக் எஃபெக்ட அடைஞ்சு கொள்ற ஒரு வேதான் எக்ஸ்டர்னல் யூஸ். அப்ப எக்ஸ்டர்னல் யூஸ வந்து நாம 3 வந்து டிவைட் பண்ணினோம். ஒன்று வந்து அப்ளிகேஷன் டு ஸ்கின். என்ன, ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ற அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, அதுல என்னென்ன வருமெண்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து லினிமெண்ட்ஸ். சரியா, அடுத்தது வந்து லோஷன்ஸ், அடுத்தது பெயிண்ட்ஸ். இவ்வளவு வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ற எக்ஸ்டர்னல் லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம். அடுத்தது பார்ப்போம், யூஸ் டு ஓரல் கெவிட்டிஸ். சரியா, இப்ப ஓரல் கெவிட்டிஸ்ங்கிறது என்ன, நம்மட கெவிட்டிங்கிறது என்ன, ஒரு இப்ப வாய்க்குழி. சரியா, குழிகள் தான் கெவிட்டின்னு சொல்ல. இப்ப ஓரல் கெவிட்டிஸ்ங்க கூட வாய்க்குழி. அப்ப வாய்க்குழிக்குள்ள எடுக்கிற ஒரு எக்ஸ்டர்னல் யூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப நீங்க யோசிக்கலாம், வாய்க்குழிக்குள்ள எடுத்தோம்னா அப்ப நாம உள்ளுக்கு எடுக்கிற மாதிரி தானே, இன்டர்னல் மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிப்பீங்க. ஆனா என்ன, இன்டர்னல்ங்கிறது நாம வாய்க்குள்ள எடுத்து விழுங்கி நம்மட ஜிஐடி ட்ரக்குக்குள்ள அனுப்புவோம். ஆனா எக்ஸ்டர்னல் வந்து அப்படி இன்டர்னலா என்ன ஜிஐடி ட்ரக்குக்குள்ள அனுப்ப மாட்டோம், விழுங்க மாட்டோம். அதான் வித்தியாசம். சரியே, இப்ப எக்ஸாம்பிளுக்கு அந்த ஓரல் கேவிட்டிஸ்ல அப்ளை பண்ற லிக்விட் டோசேஜ் ஃபார்ம் எக்ஸாம்பிள் வந்து மவுத் வாஷ். நீங்க நிறைய பேர் மவுத் வாஷ் யூஸ் பண்ணிருப்பீங்க. சரியா, எப்படி யூஸ் பண்ணிருப்பீங்க, மவுத் வாஷ வந்து விழுங்கிருப்பீங்களா?
யாரும் யூஸ் பண்ணினவங்க சொல்லுங்க. மவுத் வாஷ் வந்து யூஸ் பண்ணிட்டு அந்த மவுத் வாஷை விழுங்குவீங்களா மத்த மருந்து மாதிரி? இல்ல என்ன? அப்ப இப்ப விளங்குதா டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்லி? இப்ப மவுத் வாஷ் நாம விழுங்க மாட்டோம். ஆனா இப்ப ஒரு சிரப் எடுத்து கொண்டோம்னா அதை விழுங்குவோம். அப்ப அது விழுங்கினோம்னா அது உள்ளுக்கு போய் ஜிஐடி ட்ராக்க்குள்ள போய் ஸ்டமக்குள்ள போய் அதுக்கு பிறகு அப்சர்ப் ஆகி பிளட்டுக்குள்ள போய் அதோட எஃபெக்டை ஏற்படுத்தும். ஆனா மவுத் வாஷ் வந்து என்ன செய்வோம், நம்மட வாய்க்குழிக்குள்ளேயே நாம என்ன செய்வோம் வச்சு கொண்டு அதுக்கு பிறகு நாம வெளியிலே அதை வந்து துப்பிடுவோம். சரியே? அப்ப இதான் இதுக்குரிய டிஃபரன்ஸ். அப்ப மவுத் வாஷ் வந்து நாம எக்ஸ்டர்னலா எடுக்கும், நம்மளோட வாய்க்குழிக்குள்ள வச்சிருந்து அந்த வாய்க்குழிய சம்பந்தப்படுத்தின அந்த நோய்களுக்காக நாம அப்ளை பண்றதுதான் அந்த ஓரல் கேவிட்டிஸ்ல யூஸ் பண்ண லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ஸ். அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருந்தா ஒன்று மவுத் வாஷ், அடுத்தது காகிள்ஸ், அடுத்தது த்ரோட் பெயிண்ட். சரியா? இது ரெண்டும் என்ன செய்வோம், ஓரல் கேவிட்டிஸ்ல அப்ளை பண்ற லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ஸா இருக்கும். அடுத்தது பாடி கேவிட்டிஸ். சரியா? அப்ப ஓரல் கேவிட்டிஸ் என்றா வாய்க்குழி, பாடி கேவிட்டிஸ் என்றா நம்மட உடம்புல இருக்கிற மத்த பார்ட்ஸ்ல இருக்கிற கேவிட்டிஸ். என்னென்ன அந்த குழிக்குள்ள நாம என்ன செய்வோம், ஏரோப்பு என்ன பண்ணும். அப்ப அதுக்கு யூஸ் பண்ற இயர் ட்ராப்ஸ் கேவிட்டிஸா இல்லையா? அது ஒரு கேவிட்டிஸ். அடுத்தது நேசல் ட்ராப்ஸ், அது அப்ளை பண்ணும் நோஸ்ல. அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் என்றா ஒன்று நேசல் ட்ராப்ஸ், அடுத்தது நோஸுக்கு அப்ளை பண்றது. அடுத்தது வந்து இனிமாஸ். சரியே? இனிமாஸ் வந்து நம்மட குதவழியா வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்குரிய அந்த கேவிட்டிஸ்ல யூஸ் பண்றது எனிமாஸ். அப்ப இந்த விஷயம் எல்லாம் இதுக்கு பிறகு நாம படிக்க போற விஷயம். இப்ப ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்ப என்ன ஸ்கின்ல அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டோசேஜ் ஃபார்ம், அடுத்தது ஓரல் கேவிட்டிஸ்ல என்ன, அடுத்த பாடி கேவிட்டிஸ்ல என்னங்கிற விஷயம் எல்லாம் இப்ப நாம பார்ப்போம். சரியே? அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்கின்ல அப்ளை பண்ற ஒரு டோசேஜ் ஃபார்ம் தான் லினிமெண்ட்ஸ். லினிமெண்ட்ஸ் சொல்ல இப்ப இந்த பிக்சர்ஸ் பார்த்தா உங்களுக்கு லினிமெண்ட் ஒயிலியா இருக்குதானே, ஒரு ஒயிலியா ஒரு பாம் மாதிரி இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட்டுக்கே இது எப்படி இருக்கு மெடிசன்னா, லினிமெண்ட்டை வந்து நாம எப்படி ஃபர்ஸ்ட்டுக்கு அதுக்கு இன்னொரு இது என்னன்னு சொன்னா ஒரு பாம் இல்லாட்டி எம்ப்ரோகேஷன் அப்படின்னு கால் பண்ணுவாங்க. சரி, இப்ப நீங்க நிறைய பேர் வந்து வீட்டுல சரி இல்லாட்டி வேற யார் சரி பாம் வந்து யூஸ் பண்ணிருப்பீங்க. என்ன லினிமெண்ட்ஸ் என்று சொல்றது அதோட ஒப்பிட்டு செல்ல உங்களுக்கு ஈஸியா விளங்கணும். இப்ப லினிமெண்ட்ஸ்ங்கிறது உங்களுக்கு புது ஒரு வேர்டா இருக்கலாம் நிறைய பேருக்கு. ஆனா பாம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பீங்க. என்ன? அப்ப அந்த பாம் மாதிரி இருக்கும். பாம் எப்படி இருக்கும்? இப்ப எக்ஸாம்பிளுக்கு வீட்டுல இருக்கிற ஒரு சித்தாலபி பாம். சரியா? அது வந்து ஒரு செமி சாலிட் ஃபார்ம்ல இருக்கும். என்ன? ஒரு ஃபுல்லா தண்ணியா இருக்குமா? இல்ல, ஒரு செமி சாலிட் ஃபார்ம்ல இருக்கும். ஆனா வந்து சம்டைம்ஸ் வந்து அது கொஞ்சம் மெல்ட் ஆகி ஒரு லிக்விட் ஃபார்முக்கும் மாற இயலும். அது நாம அப்ளை பண்ணக்குள்ள எப்படி அப்ளை பண்ணுவோம், ஒரு என்ன ஒரு அப்ளை பண்ணுவோம். சித்தாலபே எப்படி அப்ளை பண்ணுவோம், சும்மா அதை பூசிட்டு விடுவோமா? இல்ல, கொஞ்சம் வந்து அப்ளை பண்ணக்குள்ள கொஞ்சம் தேப்போம். என்ன? அந்த விஷயம் எல்லாம் இப்ப உங்களுக்கு கேட்பாங்க. இந்த விஷயம் எல்லாம் இப்ப லினிமெண்ட்ஸ படிச்சா ஏன் பாம சொல்லி தரேன்னா, இப்ப நீங்க எம்சிக்கு சரி சரியா, அந்த எம்சிக்கு வந்து லினிமெண்ட பத்தின ஒரு எம்சிக்கு. அப்ப லினிமெண்ட் வரக்கொள்ள உங்களுக்கு எது ஞாபகத்துக்கு வரணும், லினிமெண்ட்ஸ் எது ஞாபகத்துக்கு வரணும்டா பாம்ங்கிற விஷயம் ஞாபகத்துக்கு வரணும். அப்ப பாம் எங்க கொள்ள என்ன பாம் உங்களுக்கு எல்லாருக்கும் பொதுவா தெரிஞ்ச பாம் சித்தாளவில் பாம் என்று வச்சுக்குவோம். அப்ப சித்தாளபங்கிற விஷயத்த ஞாபகம் வச்சா அதை எப்படி பூசுவோம், ஃபிக்ஷனோட பேச்சு தான் பூசுவோம். சரியே? ஒரு ரப் பண்ணி பூசுவோம். சரியே? அப்ப இந்த விஷயம் எல்லாம் லினிமெண்ட்ஸ்ல வாரங்கிறதால உங்களுக்கு சொல்றேன், ஈஸியா ஞாபகம் வச்சு கொள்ளணும்ங்கிறதால. ஓகே, இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்ஸா பார்ப்போம் பாருங்க. லினிமெண்ட்ஸ் ஆல்சோ கால்ட் எஸ் எம்ப்ரோகேஷன் ஓ பாம். பாருங்க பாம்ங்கிற விஷயம். சரியே? அடுத்தது லினிமெண்ட்ஸ் ஆர் லிக்விட் ப்ரிப்பரேஷன்ஸ் மேபி செமி சாலிட். நான் சொன்னேன் சம் டைம்ஸ் வந்து செமி சாலிடா இருக்கலாம், ஆனா அது ஒரு லிக்விட் ப்ரிப்பரேஷன்ஸ் தான். சரியே? ஆனா சம்டைம்ஸ் வந்து செமி சாலிடா இருக்கலாம். intended for application on the skin. என்ன? ஒரு ஸ்கின்ல அப்ளை பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு லிக்விட் ப்ரிப்பரேஷன். they may be oily.
ஓ ஆல்கஹாலிக் oily சொல்யூஷன் ஆஃப் emulsion. சரியா? அப்ப உங்களுக்கு பாம் அண்ட் செல்லக்குள்ளேயே அது ஒரு oil தன்மையா தான் இருக்கும், எண்ணெய் தன்மை மாதிரி இருக்கும். அப்ப அதைத்தான் சொல்றாங்க தே மே பி oily தன்மையா இருக்கும், அல்லது ஆல்கஹாலிக் oily, அதுல ஆல்கஹால் சேரத்தால ஒரு ஆல்கஹாலிக் oily தன்மையை கொண்டிருக்கும். சரியே? அடுத்தது பாருங்க, நான் சொன்னது அப்ளைட் வித் ஃப்ரிக்ஷன். என்ன? ஒரு ஃப்ரிக்ஷனோட அப்ளை பண்ணுவாங்க. சரியே? அப்ப ஒரு நான் சொன்னேன் தானே, ஒரு பாம வந்து போல சும்மா அப்ளை பண்ணிட்டு விட மாட்டோம், அதை வந்து கொஞ்சம் தேய்ப்போம் பண்ணுவோம். நம்முடைய ஸ்கின்ல அப்ளை பண்ண போல ஒரு ரப்பிங், ஒரு உராய்வை கொண்டு என்ன செய்வோம், கொஞ்சம் ரப் பண்ணித்தான் அதை அப்ளை பண்ணுவோம், தேய்க்கிறேன்னு சொல்ல விஷயம். சரியே? அப்ப என்ன, எப்பவுமே ஒரு ஃப்ரிக்ஷனோட தான் இது வந்து அப்ளை ஆகும். இந்த விஷயம் எம்சிக்குள்ள கேட்டு வந்திக்கிறதால கட்டாயம் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அதுக்காகத்தான் பாம நான் எக்ஸாம்பிள் சொன்னேன், நான் பாம் எப்படி பூசணுங்கிறத அதை வச்சு இதே ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அடுத்தது மஸ்ட் நாட் பி அப்ளை டு புரோக்கன் ஸ்கின். என்ன? ஒரு புரோக்கன் ஸ்கின்டா ஒரு காயப்பட்ட இப்ப ஒரு wound இருந்தா என்ன, இப்ப நம்மட நார்மல் ஸ்கின் வந்து புரோக்கன் ஆயிக்க மாட்டா, உடஞ்சிக்க மாட்டா. இப்ப ஒரு காயம் இல்லாட்டி ஒரு wound வந்துச்சுன்னா தான் என்ன நடக்கும், அந்த ஸ்கின் வந்து புரோக்கன் ஆயிருக்கும். அப்ப அந்த காயத்துக்கு மேலேயே நாம டிரெக்டா வந்து இதை அப்ளை பண்ணப்படா, ஆனா அந்த காயத்தை சுத்தி வளைச்சு தர என்ன செய்யணும், அப்ளை பண்ணணும். எந்த ஒரு ஸ்கின்ல அப்ளை பண்ற இல்லாட்டி காயத்துக்கு தார எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ட்ரக்கும் இல்லாட்டி கிரீம்ஸ், ஆயில், ஜெல்ஸ், அப்படி எந்த ஒரு ட்ரக்கும் வந்து டிரெக்டா வந்து அந்த காயத்துக்கு மேல அப்ளை பண்ண கூடாது. சரியே? அப்ளை பண்ணப்படா. அடுத்தது இந்த ஃபார்ம் ஆஃப் அ தின் லிக்விட் அப்ளைட் இஸ் ஒரு தடித்த மாதிரி எல்லாத்தையுமே அப்படியே ஒரு பெரிய திக் லேயரா அப்ளை பண்ணாம ஒரு தின் லேயரா, மெல்லி ஒரு லிக்விட் லேயரை தான் நம்ம என்ன செய்யணும், அப்ளை பண்ணி கொள்ளணும். அடுத்தது டொபிக்கலி யூஸ் டு ரிலீவ் பெயின், ஸ்டிஃப்னஸ் இன் த மசில்ஸ், ஸ்பெஷலி ஃபார் ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட். சரியா? இப்ப என்னத்துக்கு இது வந்து டொபிக்கலா மெயினா ஒரு பொதுவா என்னத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும். இப்ப நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸ்ல இப்ப ஒரு சித்தாலேபே பாம் எடுத்துக்கொண்டோம்டா அடிக்கடி என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம்டா, மோஸ்டா வந்து பெயின் ரிலீஃபுக்கு. என்ன? ஒரு ஹெடேக் இருந்துச்சுன்னா அதை ரிலீஃப் பண்றதுக்கு. அப்ப மெயினா ரிலீஃப் பெயின், ஒரு பெயினை வந்து ரிலீஃப் பண்றதுக்கு. அடுத்தது ஸ்டிஃப்னஸ் இன் மசில்ஸ். இப்ப மசில்ஸ்ல எதுவும் மசில்ஸ் பிடிச்சிக்கோட்டா ஸ்டிஃப் ஆகினா, இப்ப தசை பிடிப்புன்னு சொல்லுவோம், அதுல இருந்து ரிலீஃப் ஆகுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து ஸ்பெஷலி ஃபார் ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட். இந்த ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட், மூட்டு வலி அப்படி இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து என்ன செய்வாங்க, இந்த பெயின் அடுத்தது அந்த மசில் தசை பிடிப்புல இருந்து ரிலீஃப் பண்றதுக்காக மெயினா வந்து இந்த லினிமெண்ட்ஸ்ங்கிற இந்த ஒரு டோசேஜ் ஃபார்மை யூஸ் பண்ணி கொள்ளுவாங்க. சரியே? அப்ப லினிமெண்ட்ஸ் கொள்ள உங்களுக்கு என்ன விஷயம் ஞாபகம் இருக்கா? லினிமெண்ட்ஸ் என்றாலே உங்களுக்கு ஒரு பாம் மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரணும். அப்ப பாம் எப்படி பூசுவோம், நாம ஒரு ஃப்ரிக்ஷனோட பூசுவோம், என்ன ஒரு ரப் பண்ணி ஒரு தேய்ச்சி தான் அதை பூசுவோம், அந்த விஷயம் ஞாபகம் வைக்கணும். அடுத்தது புரோக்கன் ஸ்கின், உடைஞ்ச ஒரு தோல், ஒரு ஸ்கின்னுக்கு ஒரு woundக்கு வந்து நாம டிரெக்டா அப்ளை பண்ணக்கூடாது. அடுத்தது மெயினா என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம்டா, பெயின்ல இருந்து ரிலீஃப் ஆகுறதுக்கு. அடுத்தது மசில் ஸ்டிஃப்னஸ்ல இருந்து ரிலீஃப் ஆகுறதுக்கு. ஸ்பெஷலா வந்து ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட் வந்து இந்த லினிமெண்ட்ஸ்ங்கிறத இந்த பாமை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. சரியே? கிளியர் தானே இந்த விஷயம்? ஓகே, அடுத்தது போவோம். நம்ம இப்ப ஸ்கின்ல அப்ளை பண்ற டோசேஜ் ஃபார்ம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து லினிமெண்ட்ஸ் இப்ப பார்த்துட்டோம். அடுத்தது பார்க்க போறோம். ஓகே, லினிமெண்ட்ஸ்ல கண்டினியூவா வந்து இதுல அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை, உங்களுக்கு நார்மலா சொல்லிட்டு போறேன். என்னன்னு சொன்னா லினிமெண்ட்ஸ் ஆஃப் அ சிமிலர் விஸ்கோசிட்டி டு லோஷன்ஸ். லோஷன்டா அடுத்தது நான் படிக்க போறோம் லோஷன்ஸ். அப்ப லோஷனுக்கும் லினிமெண்ட்ஸுக்கும் அந்த விஸ்கோசிட்டி வந்து சிமிலியரா இருக்கும், கொஞ்சம் ஒத்து போற மாதிரி சமனா இருக்கும். சரியா? அப்ப லோஷன்ஸ் படிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு இதை ஒப்புற மாதிரி இருக்கும். சரியா? அப்ப லோஷனும் லினிமெண்ட்ஸும் ஒப்பீட்டளவுல வந்து ஒரு ஒப்பீட்டளவுல வந்து என்ன ஒரு சிமிலாரிட்டியா இருக்கு, விஸ்கோசிட்டி, அதுல தடிப்பு தன்மை வந்து என்ன சிமிலாரிட்டியா இருக்கும். அடுத்தது லினிமெண்ட்ஸ் கண்டெய்ன்ஸ் மெடிக்கமெண்ட்ஸ். இப்ப லினிமெண்ட்ஸ் வந்து மோஸ்டா வந்து என்ன ஆர்த்ரைட்டிக் பேஷண்ட்ஸ் யூஸ் பண்றங்கிறதால என்னென்ன மெடிக்கமெண்ட்ஸ் அதுல இருக்குமெண்டா, உண்டு எனர்ஜெசிக் இருக்கும், அடுத்தது ரூபஃபிஷியன்ட் இருக்கும், அடுத்தது சூத்திங் அண்ட் கவுண்டர் இரிட்டன்ட்
ப்ராப்பர்ட்டிஸ். அனல்ஜெசிக்ங்கிறது வந்து ஒரு பெயின் ரிலீஃப் பண்ற ஒரு ட்ரக்குக்கு பேர் அனல்ஜெசிக் ட்ரக்ஸ் சொல்றது. இப்ப பெயின் ரிலீஃப் பண்றதுக்கு தானே யூஸ் பண்றோம் லினிமெண்ட்ஸ். அப்ப அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்குற ஒரு ட்ரக் வந்து அனல்ஜெசிக் என்று சொல்றது. சரியே. அடுத்தது ரூபஃபிஷியன்ட் என்று சொல்றது. என்ன ஒரு ஒரு கூலிங் எஃபெக்ட கொடுக்கும். சரியா. அடுத்தது சூத்திங். என்ன சூத்திங் இன் கவுண்டர் இரிட்டட் ப்ராப்பர்ட்டிஸ். இப்ப இதெல்லாம் எங்க படிச்சோம்? சூத்திங் இந்த எஃபெக்ட டிமல்சன் எக்ஸ்பெக்டோரண்ட் என்ன இதுல லிங்க் டெஸ்ட்ல இருக்கிற ஒரு என்ன ஒரு ப்ராப்பர்ட்டியை நாம பார்த்தோம். சரியே. அடுத்தது வந்து பீயிங் சிக்னிஃபிகன்ட்லி லெஸ் விஸ்கோஸ் தென் ஓயின்மெண்ட் ஓ க்ரீம். இப்ப நீங்க அடுத்தடுத்து படிப்பீங்க ஓயின்மெண்ட் அல்லது க்ரீம் என்று சொல்லி. நீங்க ஓயின்மெண்ட் க்ரீம் எல்லாம் மேபி யூஸ் பண்ணிருக்கலாம். என்ன மெடிசினல் க்ரீம்ஸ், மெடிசினல் ஒயின்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அதர விஸ்கோசிட்டியை விட இந்த லினிமெண்ட்ஸ்ட விஸ்கோசிட்டி வந்து குறைவரிக்கும். கொஞ்சம் தண்ணித்தன்மையா இருக்கும். இப்ப க்ரீம் ஒயின்மெண்ட் எடுத்துக்கொண்டோம்டா அதிர அளவுக்கு தடிப்பரிக்க மாட்டான். இது வந்து கொஞ்சம் என்ன தண்ணித்தன்மையா விஸ்கோசிட்டி வந்து குறைஞ்ச தன்மையா இருக்கும். சரியே. அடுத்தது பாருங்க லோஷன்ஸ் பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து லோஷன். ஓகே. ஒரு உங்களுடைய உங்க டவுட்ஸை நீங்க அனுப்பி வைங்க. நான் லாஸ்டா வந்து கிளியர் பண்ணி வைக்கேன். அப்ப ஒரு ஃப்ளோல போக்குள்ள வந்து இதை முடிச்சிட்டு நான் லாஸ்டா அனுப்பி வைங்க சர்ச்ல. என்ன அப்படிங்கறது பார்ப்போம். லோஷன்ஸ் ஆர் லிக்விட் ப்ரிப்பரேஷன்ஸ் ஃபார் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் வித்தவுட் ஃப்ரிக்ஷன். சரியா. இப்ப உங்களுக்கு லினிமெண்ட்ஸ் படிக்கக்குள்ள ஒரு விஷயத்தை நான் அழுத்தமா சொன்னேன். என்ன லினிமெண்ட்ஸ்ங்கிறது பாம் மாதிரி அது ஒரு ஃப்ரிக்ஷனோட அப்ளை பண்ணுவோம்னு சொல்லி. ஆனா இங்க லோஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணுவோம்டா வித்தவுட் ஃப்ரிக்ஷன். சரியே. நம்ம அங்க கொடுத்த ஒரு ஃப்ரிக்ஷன் இந்த லோஷனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நீங்களும் நிறைய லோஷன்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க. கேர்ள்ஸ் மோஸ்ட் இருக்கிறதால கேர்ள்ஸ் ஒரு காஸ்மெட்டிக் யூஸுக்காகவே நிறைய பாடி லோஷன்ஸ் என்ன அதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்களுக்கு தெரியும். அதான் லோஷன் என்று சொல்லுது. எப்படி இருக்கும் லோஷன்ஸ்? ஒரு தண்ணித்தன்மையா இருக்கும். என்ன நிறைய பேர் அப்ளை பண்ணுவீங்க. அதை வந்து ஒரு இப்ப பாம் மாதிரி அதை வந்து தேய்ச்சி ஒரு அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப விளங்குது உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் எப்படின்னு சொல்லி. இப்ப லோஷனையும் லினிமெண்டையும் எடுத்துக்கொண்டா லினிமெண்ட் வந்து ஒரு பாம் மாதிரி அதை அப்ளை பண்ணக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் தேவைப்படும். ஆனா லோஷன் அப்ளை பண்ணக்குள்ள நம்ம நார்மலாவே சும்மா நம்மளோட ஸ்கின்ல அதை வந்து ஊத்திட்டு சும்மா நார்மலாவே சும்மா ஒரு இது கொடுத்தாலே போதும். நிறைய வந்து ரப் பண்ணி ஃப்ரிக்ஷன் பண்ணி அதை அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரியாதான் லோஷனுக்கும் லினிமெண்ட்ஸுக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ். சரியே. அடுத்தது பாருங்க பைஃபேசிக் சிஸ்டம் ஆஃப் இம்மிசிபிள் ஃபேஸஸ் ஸ்டெபிலைஸ் பை சஸ்பெண்டிங் ஓ சேஃபேஸ் ஆக்டிவ் ஏஜென்ட். என்ன இப்ப லோஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து பைஃபேசிக் சிஸ்டம் இம்மிசிபிள் ஃபேஸஸ். சரியா. இப்ப இது வந்து சஸ்பென்ஷன் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு என்ன ஒரு 2 ஃபார்ம் பைஃபேசிக் 2 ஃபார்ம் இருக்கும். நான் நேத்து சொன்னேன் சஸ்பென்ஷன்ங்கிற ஒரு லிக்விட் டோசேஜ் ஃபார்ம் படிக்கக்குள்ள அந்த ரெண்டும் வந்து கலக்காது. என்ன ஒரு திண்மத்துல திரவம் வந்து கலக்காது. அதை வந்து நாம கலக்கிறதுக்காக ஒரு சஸ்பெண்டிங் ஏஜென்ட வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி லோஷனும் வந்து ஒரு சஸ்பென்ஷன் ஃபார்ம்லயும் இருக்கலாம். சரியா. அப்ப அந்த ஃபார்ம்ல இருக்கக்குள்ள என்ன செய்வோம் அதை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு இந்த ரெண்டோட இம்மிசிபிளா இருக்கிற இந்த 2 ஃபேஸஸையும் வந்து ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு உறுதிப்படுத்துறதுக்கு வந்து நாம இதுல சஸ்பெண்டிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி கொள்வோம். அடுத்தது அப்ளை டிரெக்ட் டு த ஸ்கின் வித் த ஹெல்ப் ஆஃப் அப்சார்பன்ட் மெட்டீரியல். என்ன இப்ப லோஷனை வந்து நாம ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணக்குள்ள ஒரு கொட்டன் வூல். கொட்டன் வூல் என்ன கொட்டன் வூல்ங்கிறது நாம யூஸ் பண்ற என்ன பஞ்சு என்று சொல்லுவோம். அதோட தொட்டு என்ன செய்யலாம் லோஷன் அப்ளை பண்ணலாம். இல்லாட்டி கோஸ்ங்கிறது என்ன ஒரு துணி மாதிரி